வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த விரதத்தை மேற்கொண்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு கந்த சஷ்டி எப்போ துவங்குதுன்றது தெரியாமல் மறந்து இருப்பாங்க. ஞாபக மறதியால் விட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ, நான் ஒரு நாள் விட்டுட்டேனே, இன்னைக்கு 2ஆம் நாள் வந்துருச்சே, 3ஆம் நாள் வந்துருச்சே, நான் என்ன பண்ணுறது, முருகப்பெருமானுக்கு நான் எப்படி விரதத்தை மேற்கொள்வது அப்படின்ற கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கான பதில் தான் இந்த பதிவு. வருகின்ற 27/10/2025 திங்கட்கிழமை மகா கந்த சஷ்டியினுடைய 6ஆம் நாள் அன்றுதான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறும். அந்த மகா கந்த சஷ்டி தினத்தில் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முருகப்பெருமான் மீது மேற்கொள்ளுங்கள். காலையிலிருந்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். வாய்ப்பு இருக்குது, அன்னைக்கு விடுப்பு எடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று கந்த சஷ்டி கவசம், உங்களுக்கு பிடித்தமான ஒன்று, அது கந்தர் அனுபூதியாக இருக்கலாம், கந்தர் அலங்காரமாக இருக்கலாம், வேல்மாறலாக இருக்கலாம், நீங்கள் தொடர்ந்து படிங்க. அப்படி தொடர்ந்து படிக்கும்பொழுது முருகப்பெருமானுடைய தன்மையை உள்ளுக்குள் உணரக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பாக இந்த கந்த சஷ்டி விரதம் நிச்சயமாக இருக்கும். காலையிலிருந்து விரதம் இருக்கீங்க, மாலை ஒரு 6 மணி அளவில் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிறைவு பெற்ற பிறகு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய மகா தீபாரணையை பார்த்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து உள்ளார அவரை உணர்ந்து பிறகு வீட்டிற்கு வந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். ஒரு அற்புதமான வாழ்வை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த இந்த மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருக்க முடியாதவர்கள் அந்த ஒரு நாள் மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக வாழ்வில் ஒரு மாற்றத்தை முருகப்பெருமான் காட்டுவார். நன்றி, வணக்கம்.